நம்ம கம்பெனியில் இஆர்பி ரெக்குவயர்மெண்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 2 கம்பெனி எடுத்துக்கோங்க. நம்மளோட காம்படிட்டர் கம்பெனி ஒன்று, நம்ம கம்பெனி ஒன்று. நம்மளோட காம்படிட்டரும் 1 crore டர்ன் ஓவர் பண்ணுறாங்க, நம்மளுமே 1 crore டர்ன் ஓவர் பண்ணுறோம். ஆனால் ப்ராஃபிட் ஷேரிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 20 lakhs ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்னா நம்மளால் 10 lakhs தான் ப்ராஃபிட் எடுக்க முடியுது அப்படி சொன்னால், ஸோ நம்மளுக்கு வந்து லாஸஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அந்த லாஸஸ் மேபி வந்து நம்மளுக்கு வெண்டார்கிட்ட வந்து வேஸ்டேஜ் லாஸ் அதிகமாக இருக்கலாம். அப்படி இல்லை நம்மளுடைய எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப அதிகமான டைம் கன்சியூம் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸுமே வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை நம்ம ரொம்ப கம்மி வேல்யூவில் கோட் பண்ணலாம். அப்படி இல்லை பேமெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவானா இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் இது வந்து நம்ம மேபி இதிலேயே வந்து கன்சிஸ்டண்டாக நம்ம இருக்கிறதுனால நம்மளால் இது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது இல்லை யாருனால ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வித்தின் ஃபியூ மினிட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு தான் இஆர்பின்ற ஒரு டூல் வந்து மேஜராக யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரீஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு B2B மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனிக்கு என்ன டைப் ஆஃப் இஆர்பி செட் ஆகுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.